இன்று நாம் ஒரு அற்புதமான பிறப்பை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். இது இயேசுவின் வருகையை அறிவித்த யோவான் ஸ்நானகரின் பிறப்பு. சகரியா என்ற ஆசாரியன் தேவாலயத்தில் தூபம் காட்டும்போது கபிரியேல் என்ற தேவதூதன் அவனுக்கு தரிசனமானார். சகரியாவே, பயப்படாதே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் மனைவி எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாய் என்று தேவதூதன் சொன்னார். சகரியா வயதானவர், எலிசபெத்தும் வயதானவள். அவர்களால் குழந்தை பெற முடியாது என்று சகரியா சந்தேகப்பட்டார். அவனுடைய சந்தேகத்திற்காக தேவதூதன் அவனை ஊமையாக்கினார். குழந்தை பிறக்கும் வரை அவனால் பேச முடியாது என்று சொன்னார். எலிசபெத் கர்ப்பவதியானாள். அவள் தன் உறவினரான மரியாளை சந்தித்த போது அவள் கர்ப்பத்தில் இருந்த குழந்தை குதித்தது. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட எலிசபெத் மரியாளை வாழ்த்தினாள். எலிசபெத் ஒரு குமாரனை பெற்றெடுத்தாள். அண்டை வீட்டாரும் உறவினர்களும் மகிழ்ந்தார்கள். குழந்தைக்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று சகரியா எழுதினார். உடனே அவருடைய நாக்கு திறந்தது. அவர் தேவனை ஸ்தோத்தரித்தார். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட சகரியா யோவான் கர்த்தருக்கு முன்பாக நடந்து அவருடைய வழியை ஆயத்தப்படுத்துவான் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தார். யோவான் வளர்ந்து மக்களை மனந்திரும்ப அழைத்து யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் கொடுத்தார். அவர் இயேசுவின் வருகையை அறிவித்தார். யோவான் ஸ்நானகரின் பிறப்பு ஒரு அற்புதம். அவர் தேவனுடைய திட்டத்தில் ஒரு முக்கிய பங்கை வகித்தார்.